மணிக்கு மகா சம்பரோஷணம் நடைபெற்றது. விமான சம்பரோஷணம். இதனைத் தொடர்ந்து மூலவர் சம்பரோஷணத்துக்கு முன்பாக பெருமாள் நரசிம்ம சுவாமி இங்கே எழுந்தது. நாம் பிரகலாதவரத சுவாமி முன்னிலையிலே ஸ்ரீ பத்தாஞ்சலிய சுவாமிக்கு சுமார் ஓராண்டுக்கு மேல் மரியாதை நடந்து என பல இடத்தில் அவருக்கு அனுகிரகம் மரியாதை தீர்க்கப்படவில்லை. இப்போது விசேஷ பலாரி பகுமானங்கள் எல்லாம் சமர்ப்பிக்க உள்ளது. அதனால பக்தர்கள் காத்திருந்து மூலஸ்தானத்துக்கு விசேஷமாக பக்தாஞ்சலிய சுவாமிக்கு நரசிம்மர் இங்கே ஏற்றி விசேஷ பகுமானமாகப்பட்டது நடைபெறும். அனைவரும் இந்த பக்தாஞ்சலிய சுவாமி மகா சம்பரோஷணமாகப்பட்டது விசேஷ தரிசனத்தை விசேஷமான அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் கடக்கின்றது. ராமதூத கிருபா சிந்தோ காரிய சாதகப்பது அசாத்தியமான விஷயத்தெல்லாம் சாதாரண செய்யக்கூடிய நம் பக்தாஞ்சலிய சுவாமி. அந்த விசேஷமான அசாத்தியம் என்றால் நாம் எல்லாம் செய்யவே நினைக்க யோசிக்க முடியாத விஷயத்தை சாதாரணமாக செய்யக்கூடியவர். ஆக நம் சன்னதியில் இங்கே இருக்கின்ற சன்னதியில் எந்த விதமான சேதாரம் இல்லாமல் அந்த சன்னதியில் அப்படியே நான்கடி உயர்த்தி நவீன முறைப்படி இங்கே எஸ்என்டி அண்டர்கேட் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய விசேஷ டெஸ்ட் மூலமாக இந்த சன்னதியை நான்கடி உயர்த்தி நமக்கெல்லாம் விஸ்வரூப தரிசனம் என்று சொல்லக்கூடிய அனுமான் நாமத்தை சொல்லுவதெல்லாம் உயர்கின்றோம். உயர்ந்த ஒரு விஸ்வரூபத்தை நாம் எல்லாம் சேவித்திருக்கின்றோம். அதுபோல இந்த கலியுகத்திலே நமக்காக பெருமாள் விஸ்வரூப தரிசனம் என்று சொல்லக்கூடிய பிரிய உருவமான இடத்து இந்த விமானம் இருக்கின்ற இடத்திலே நான்கடி இயம்பு மக்கள் எல்லாம் இங்கே சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு விசேஷமான கலியுகத்திலே நாம் சேவிக்க முடியாத விசேஷமான விஷயம். இந்த நவீனமயமாக கடவுளே இந்த அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் பொறுத்து இங்கே அனைவருக்கும் தீர்த்தம் புலோட்சிக்கப்படும். மண்டால தீர்த்தம் சேர்த்து அனைவருக்கும் புலோட்சிக்கப்படும். அதனால பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் இப்போது மூலவர் சன்னிதானம் சம்பரோஷம் முடிந்து இங்கே உற்சவர் சுவாமி பிரகலாதவரத உற்சவ சுவாமி நரசிம்ம சுவாமி இங்கே வந்து அனுபவிப்பார். அவர் இங்கே பெருமாளுக்கு பகுமானங்கள் சொல்லக்கூடிய விசேஷ மரியாதைகள் எல்லாம் நரசிம்மருடைய மராரி மரியாதை பகுமானங்கள் எல்லாம் நடைபெறும். அந்த இதை தொடர்ந்து இன்று மாலை விசேஷமான